குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வச் பாரத் மிஷன் பற்றி போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, எ கிரிட்டிக்கல் வியூ ஆஃப் சானிடேஷன் மிராக்கிள் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் அ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப் மிஷன் தான் இந்த ஸ்கீமு. இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜிஸ், சரிங்களா, லைக் இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ்னா என்ன, ஓடிஎஃப் ப்ளஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் இதில் 2 பிரான்ச்சஸ் இருக்குது, எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டார்கெட் எந்த இயரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற பேர் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில தமிழில் தூய்மை இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தூய்மை இந்தியா திட்டம் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். சரிங்களா, ஒன்று ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொன்று ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன். சரிங்களா, ஸோ கிராம பகுதிகளுக்கு அதுக்கப்புறம் நகர்ப்புறங்களுக்குன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. சரிங்களா, அதாச்சும் தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீர் அமைச்சகம். சரிங்களா, ஸோ ஜல் சக்தி மினிஸ்ட்ரி தான் பார்த்திங்கன்னா இந்த கிராமீன் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அர்பன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். சரிங்களா, ஸோ வீட்டு வாரிய மற்றும் நகர்ப்புறங்களுக்கான அமைச்சகம். ஸோ இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா தனித்தனியான மினிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா இது லான்ச் செய்யப்பட்ட ஆண்டு 2014 தான். சரிங்களா, ரெண்டுமே இட் வாஸ் லான்ச் இன் 2014. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் பார்த்திங்கன்னா இதோடைய டார்கெட் 2021 இருந்துச்சு. இப்போ ஸ்வச் பாரத் மிஷன் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ 2ஆம் கட்டம் பார்த்திங்கன்னா 2021 24 வரைக்கும் இதனுடைய 2ஆம் கட்டம் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த 2ஆம் கட்டத்தில் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபர்தன் ஸ்கீம், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் லெட்ரைன்ஸ், ஸ்வச் வித்யாலயா அபியான், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இது 2024 இதனுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீனுடைய டார்கெட் அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் எந்த வருஷம் நிறைவடையுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் 2014 லான்ச் பண்ணது. டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ, ODF அப்படின்னா ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பை 2014 to 2021. சில 2021க்குள்ளே இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2020 இதுவும் 2021 தான். சில 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஸோ 2021க்குள்ளே 100% ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸாக அச்சீவ் பண்ணணும். அது என்ன ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளிகளில் பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இந்த ODF ஸ்டேட்டஸ். சரி, அந்த ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்வச் பாரத் மிஷனும் 2021 முடிஞ்சிருச்சு அர்பன். சரிங்களா, ஸோ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 2021 26 வரைக்கும் இது கண்டினியூ ஆகுது. சரி, இங்கே பாருங்கள், இது 24 தான் கிராமீன், இது 26 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ 26 வரைக்கும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் பியாண்ட் த ODF ஸ்டேட்டஸ் அண்ட் அட்டைன் ODF ப்ளஸ் அண்ட் தென் ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ். சரிங்களா, ஸோ இப்போ இந்த டீட்டெயிலாக இந்த ODFனா என்ன, ODF ப்ளஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ODFனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ, அதாச்சும் திறந்த வெளிகளில் மலம் கழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். ஸோ இது பாருங்கள், நாட் ஈவன் எ சிங்கிள் பர்சன் இஸ் ஃபவுண்ட் டெஃபெகேட்டிங் இந்த ஓப்பன். திறந்த வெளியில் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கலை, அது பார்த்தீங்கன்னா பொது வெளியில் தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இந்த ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ். சரிங்களா, ஸோ இப்போ வாசிச்சு பாருங்கள். ஸோ 2021க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பை 2014 to 2021. சரிங்களா, ஸோ இதான் ODF ஸ்டேட்டஸ். ஒருத்தர் கூட திறந்த வெளிகளில் மலம் கழிக்கக்கூடாது, 100% அச்சீவ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அச்சீவ் பண்ணியிருக்கணும் 2021க்குள்ளே. சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் 2026க்குள்ளே ODF ப்ளஸ் அண்ட் தென் ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ். சரிங்களா, ODF ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ODF. சரிங்களா, ODFனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திறந்த வெளியில் யாரும் மலம் கழிக்கக்கூடாது, அதோடு சேர்த்து 100% ஆஃப் ஆல் கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ், இது 2ம் ஃபங்க்ஷனலாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாய்லெட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்கணும். சரிங்களா, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியும் இருக்கணும். இதான் ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ். சரிங்களா, ODF ப்ளஸ் 100% ஆஃப் ஆல் கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனலாக இருக்கணும். சரிங்களா, அதுக்கு அடுத்து இருக்குது ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ். ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ODF ப்ளஸ்
சரிங்களா. அதே மாதிரி ப்ளஸ் ஃபேக்கல் ஆர் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள். சரிங்களா. நம்ம அந்த கழிவுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதான் வந்து ODF ++ ஸ்டேட்டஸ். சரிங்களா. ODF அப்படின்னா திறந்த வெளியில் யாரும் மலம் கழிக்கலை, ODF ப்ளஸ் அப்படின்னா திறந்த வெளியில் யாரும் மலம் கழிக்கலை, ப்ளஸ் அந்த டாய்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனலாக இருக்குது, மெயின்டைன் பண்ணி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதியோடு இருக்குது. ODF ++ ஸ்டேட்டஸ் அப்படின்னா யாரும் திறந்த வெளியில் மலம் கழிக்கலை, அந்த டாய்லெட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனலாக இருக்குது, ப்ளஸ் இந்த ஃபீக்கல் ஆர் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள். சரிங்களா. ஸோ வந்து அந்த 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 கழிவுகளை வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விஷயங்களாக மாற்றுறதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்தணும். அதான் வந்து ODF ++ ஸ்டேட்டஸ் எல்லாம். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸஸ். சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கிராமீன் அப்படிங்கிற விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். லைக் கோபர்தன் அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெண்ட்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். இந்த கோபர்தன் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பட்ஜெட்டில் அறிமுகம் பண்ணப்பட்ட விஷயம். சரிங்களா. ஸோ பட்ஜெட் 2024 வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் பண்ணப்பட்ட விஷயம் தான் இந்த கோபர்தன் அப்படிங்கிற விஷயம். இந்த கோபர்தனுக்கு விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்ட் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்ஸஸ் தன். சரிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்ட் ஆர்கானிக் பயோ அக்ரோஸ் ரிசோர்ஸஸ் தன். சரிங்களா. கோபர்தன். சரிங்களா. இந்த கோபர்தனில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் டு வெல்த் பிளான்ஸ். சரிங்களா. அதாச்சும் அந்த இந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை வச்சு கம்ப்ரஸ்டு பயோகேஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா. கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இந்த பிளான்ஸ் மூலயமா. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த CBGன்னு சொல்லி போட்டிருப்பேன், கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ். சரிங்களா. ஸோ இது வந்து இந்த வருஷம் ஸ்கீமில் இந்த வருஷம் பட்ஜெட்டில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. சில என்ன பண்ணியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 500 இந்த மாதிரி வேஸ்ட் டு வெல்த் பிளான்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ விவசாயிகளுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராம பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் மானியம் வந்து கொடுக்குறாங்க. இந்த 500ல் 200 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ், அதுக்கப்புறம் 300 வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஆர் கிளஸ்டர் பிளேஸ் பிளான்ஸ். கம்யூனிட்டி ஆர் கிளஸ்டர் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக ஒரே பிளான்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா. அதான் வந்து இந்த கிளஸ்டர் பிளான்ஸ். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த கோபர்தன் வந்து வழிவகுக்கு. சரிங்களா. ஸோ இதான் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரிங்களா. அந்த டெர்மினாலஜிஸ், இந்த கோபர்தன் ஸ்கீம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா. கிரிட்டிக்கலி அனலைஸ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷனை பற்றி கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ்னால் நம்ம வந்து பாசிட்டிவ் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லணும், அதுக்கப்புறம் வே ஃபார்வர்ட் சொல்லணும். சரிங்களா. ஸ்வச் பாரத் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் சானிடேஷன் ப்ரோக்ராம் லான்ச்டு பை இந்தியன் கவர்மெண்ட் இன் 2014 அண்டர் இட்ஸ் க்ளீன் இந்தியா கேம்பெயின். சரிங்களா. ஒரு சிம்பிளான டெரெக்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா. ரெண்டாவது ஸ்வச் பாரத் மிஷன் ஹஸ் 2 காம்பனன்ட்ஸ். என்ன காம்பனன்ட்ஸ் பாருங்கள், நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன் அண்ட் தென் ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன். இது ரெண்டும் எந்த மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஹாலிஸ்டிக்கான ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரினா இந்த ஸ்வச் பாரத் மிஷனுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கவரேஜ். சரிங்களா. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லேருந்து எடுத்த ஒரு விஷயந்தான். இந்த அக்கார்டிங் டு நேஷ்னல் ரூரல் சானிடேஷன் சர்வே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 95% ரூரல் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டுக்கு வந்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதான் வந்து முதல் சாதனை. சரிங்களா. கிட்டத்தட்ட 95% ஆஃப் த ரூரல் பாப்புலேஷன் வந்து தே ஹேவ் நவ் தி டாய்லெட் அக்சஸ். சரிங்களா. பிகாஸ் ஆஃப் வாட், பிகாஸ் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன். சரிங்களா. ஸோ எப்படி அது பண்ணுறாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். லைக் ஊர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கீழே ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. 12,000 வரைக்கும் த கவர்மெண்ட் இஸ் கிவிங் சப்சிடி. எதுக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி கட்டி கொடுக்குறதுக்காக. சரிங்களா. ஸோ இது மூலியமாக தான் வந்து 95% மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாய்லெட் அக்சஸ் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது ODF + ஸ்டேட்டஸ். சரிங்களா. ஸோ நம்ம என்ன ODF + என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா. ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுவும் வந்து நம்ம எல்லாமே இந்த டேட்டாஸ் எல்லாமே அதோடைய சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிடணும். NSSO has reported that 85% of the villages in India have functional toilets and attained ODF + status. சரிங்களா. இதுவும் வந்து ஸோ அந்த டாய்லெட்ஸ் கட்டினது மட்டும் இல்லை, கவரேஜுங்கிறது கட்டினது மட்டும் இல்லை, இப்போ அந்த டாய்லெட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனலாக பயன்பாட்டில் உள்ளிருக்கு அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாதனையாக இருக்குது.
மூணாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். சரிங்களா? ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கெட்டிங் ட்ரீட்டட் பிஃபோர் ரிலீஸ்ட் இன்டு த வாட்டர் பாடிஸ். சரிங்களா? ஸோ ஒரு நன்னீர், அதாச்சும் ஒரு நதி நீராக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு குளமாக இருக்கட்டும், குட்டையாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இந்த கழிவுப் பொருட்களை விடுறதுக்கு முன்னாடி இது ப்ராப்பராக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணி அனுப்புறதுனால அந்த நீர்நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையாமல் வந்து பாதுகாக்கப்படுது. சரிங்களா? ஸோ அதான் வந்து மூணாவது சாதனை. நாலாவது ரெவன்யூ ஃப்ரம் த வேஸ்ட். நம்ம இப்போ பார்த்துருப்போம் இந்த கோபர்தன் ஸ்கீம், அது மூலயமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருவாய் ஈட்ட முடியும். இந்த கேஸை வந்து செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்து வருது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்வச் பாரத் மிஷன் ரேங்கிங்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீத்தி ஆயோக் வந்து இந்த ரேங்கிங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நீத்தி ஆயோக் ரேங்கிங்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் மிஷனில் ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கிராம பகுதியிலும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. சரிங்களா? ஸோ அதன் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு வழிவகுக்குது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன். நெக்ஸ்ட்டு இதில் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் சொன்னாலும் நெக்ஸ்ட் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி டாய்லெட்ஸ் வித் வாட்டர் அக்சஸ் அண்ட் சேஃப்டி இஸ் கொஸ்டினபிள். சரிங்களா? ஸோ ஈவன் தோ இந்த என்எஸ்எஸ்ஓ ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப நிறைய இடங்களில் இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது சும்மா விளம்பரத்துக்காக தான் உருவாக்கி வச்சுருக்காங்களே தவிர்த்து இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரிங்களா? ஸோ கொஸ்டினபிள். ரெண்டாவது டைவர்ஷன் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் அலோகேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ட் டாய்லெட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன். இந்த கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல, இந்த சப்சிடி கொடுக்குறதுல, இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பிரச்சனையாக இருக்குது. மூணாவது ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் லேக் ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச். சரிங்களா? ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் அக்சஸ் இருக்குது. சரிங்களா? டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய பிஹேவியர் இன்னும் சேஞ்ச் பண்ணப்படல. சரிங்களா? நிறைய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதிகள் இருந்தாலுமே மக்கள் வந்து இன்னுமே திறந்த வெளியில் பயன்படுத்துகிறதா வந்து அவங்க ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து அவங்களுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் டாய்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பிகம் டிஸ்ஃபங்க்ஷனல்னால் வந்து பயனற்று கிடக்கு. நாலாவது ஆப்சன்ஸ் ஆஃப் சினர்ஜி பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? இந்த ஃபண்ட் அலோகேஷனில், அதுக்கப்புறம் ஸ்வச் பாரத் மிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷனுடைய ப்ராப்ளம்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வே ஃபார்வர்டு. ஸோ வே ஃபார்வர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சொசைட்டிஸ், என்ஜிஓஸ், சரிங்களா? ஸோ இந்த என்ஜிஓஸு, அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர் கூட்டங்கள், சரிங்களா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன் டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிஹேவியரல் சேஞ்சை இவங்க கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு இந்த என்ஜிஓஸும் சிவில் சொசைட்டியும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பங்காற்றணும். ரெண்டாவது லோக்கல் பாடிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபிஷியண்ட் ஆக்கணும். சரிங்களா? ஒரு ஊரக பஞ்சாயத்தையோ இல்லாட்டி அர்பன் கார்பரேஷனையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராப்பரான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை, சரிங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா வித் அ ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 3F பற்றி நம்ம போன வீடியோஸில் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே கார்டு கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ்க்கான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்படுத்தி கொடுத்துனோம் அப்படின்னா லோக்கல் பாடிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கல் பாடிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது ரெண்டாவது வே ஃபார்வர்ட். Next, training of the locals to operate the compressed biogas plants, solid waste management plants could generate employment. சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். சரிங்களா? அது வந்து மூணாவது. நாலாவது, clear objectives and targets makes measurement of progress and implementation of Swachh Bharat Mission more resourceful. சரிங்களா? இந்த ஸ்வச் பாரத் மிஷனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அப்ஜெக்டிவ் அண்ட் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரிவுபடுத்தணும். இல்லாட்டி நிறைய இடங்களில் வந்து வெறும் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துறதோடு அப்படியே நின்றாங்க. சரிங்களா? ஆனால் அது மட்டும் பத்தாது. அந்த கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடுத்து, அதை மக்களை பயன்பாட்டுக்கு வந்து நம்ம உட்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டார்கெட்ஸை வந்து கிளியர் கட்டாக வந்து தெளிவுபடுத்தணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வே ஃபார்வர்டாக கொடுத்துருக்கோம். And then coming to the conclusion, Swachh Bharat Mission has been quite successful in achieving the SDG 6, சரிங்களா, Sustainable Development Goal 6. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வச் பாரத் மிஷன் ரொம்பவுமே வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. Coordinated implementation at the local level and behavioral change from the society could help achieve the Swachh Bharat Mission yield better results. சரிங்களா? ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷனுடைய சக்ஸஸ் இன்னும் வந்து சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா லோக்கல் லெவலில் ஒரு கோஆர்டினேட்டடான இம்ப்ளிமெண்டேஷன் தேவை. அதே மாதிரி சொசைட்டியில்
இருந்து பிஹேவியரல் சேஞ்ச் தேவை. இந்த ரெண்டும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்வச் பாரத் மிஷன் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிஷனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பிட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.